உதித்தளித்த சூரியன் தந்தை பெரியாருடைய 146வது பிறந்த நாள் மற்றும் வாவு சிதம்பரனுடைய பிறந்த நாளை இதை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் குடியரசு இயக்கத்தினுடைய தோழர் தம்பி மண்டேலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கிற தமிழக மக்கள் முன்னணியுடைய தலைவர் தோழர் தோழர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, மக்கள் அதிகாரம், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பொருளில் பேசும்போது சொன்னார், பாவலரேர் பெருந்தர் தந்தை பெரியாரை பற்றி, பெரியார் என்று ஒருவர் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நரிகள் நாயகம் செய்திருக்கும், அந்த நரிகள் நாயகத்தை விரட்டியவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். இன்றைக்கும் ஏறத்தாழ அதே நிலைமை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் தந்தை பெரியார் வஉசி பிறந்த நாளோடு சேர்த்து RSS பாஜக கும்பல் கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, கிண்டியிலே ராஜ்பவனிலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்துடைய கல்வி சரியில்லை, கல்வி தரம் சரியில்லை, இங்கே இருக்கிற கல்வி நிலையங்கள் எல்லாம் சரியில்லை, இந்த கல்வி முறையே தமிழ்நாட்டிலே சரியில்லை என்று ஒரு பொருட்களே RSS ரவி பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு புறத்தில் தோழர் பொருள் சொன்னாரே, இங்கே இருக்கிற CBSE பள்ளிகள் ஆசிரியர்களுக்கு காலை கல்வி விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்க, மோடி கும்பல் PM ஸ்ரீ பள்ளி என்ற ஒரு பள்ளியில அதிலே திட்டத்திலே நீ கையெழுத்து போட்டால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசினுடைய தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கான அந்த நிதியை நான் தருவேன் என்று நிறுத்தி வைத்திருக்கிறேன். இதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க எல்லோருமே நாம் அனைவருமே போராடினோம். அவன் சொல்லக்கூடிய PM ஸ்ரீ பள்ளி என்பது என்ன? தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அவனே இடம் வாங்கி அவனே தொடங்கி அவனே இங்கே பள்ளிகளை நடத்தி அவனே செய்ய போகிறானா? இல்லை தொடர்கள். அந்த PM ஸ்ரீ பள்ளியினுடைய விதிமுறைகளை பார்த்தால் இங்கே தமிழ்நாட்டிலே தமிழக மக்களுடைய வரி பணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு பள்ளிகளில் மிக முதன்மையாக தரமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை அவன் எடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் சொல்லிக் கொடுக்க போறானா? PM ஸ்ரீ பள்ளின்னு சொல்லி மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்த போறான். அந்த PM ஸ்ரீ பள்ளி என்பது மாதிரி பள்ளி தனியாக தொடங்குறதில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு பள்ளிகளை அவன் களவாடி சென்று அதற்கு ஒரு பெயரை வைத்து, அதான் சொல்லி ஒரு ரொம்ப சாதாரண ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரோ பெற்றவனுக்கு எவனோ பெயர் வச்சான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்முடைய அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே பெற்ற பிள்ளைக்கு அவன் PM ஸ்ரீ என்று பெயர் வைக்க, அதை நம்ம மறுக்கிறோம். அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன சொல்கிறான், இந்த PM ஸ்ரீ பள்ளி என்பது இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அதாவது சோதனை களம், சோதனை சாவடி, அதாவது புதிய கல்விக் கொள்கையை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான ஒரு களம், சோதனை களமாக இருக்கும். அப்போ தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்கிறது. நீ மும்மொழி திட்டத்தை கொண்டு வருவ, இங்க இருமொழி கொள்கை இருக்கு, இது எங்களுக்கு ஒத்து வராது என்று சொல்லும் போது இவன் சொல்றான், PM ஸ்ரீ கையெழுத்து போட்டால்தான் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கான நிதியை தருவேன் என்று ஒரு நிபந்தனை. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் பணத்தை அவன் நிறுத்தி வைத்திருக்கிறான். அதனால் என்ன முடியல, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இந்த பள்ளியை மேலும் மேலும் மேம்படுத்துவதற்கான எந்த வித திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். இப்படி இந்த மோடி கும்பல் ஒரு புறத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து, அந்த புதிய கல்விக் கொள்கை என்பது எப்படி நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும்
தமிழ் இனத்துக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்தனை உழைக்கும் மக்களுக்குமே எதிரானது என்பதை முன்னுணர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவன் வச்சதில்லை போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். தந்தை பெரியாரை பற்றி நாம் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறேன். 1951 அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியலின மக்களுக்கு அம்பேத்கர் அவருடைய இடஒதுக்கீட்டை உறுதி செய்து விட்டார். ஆனால் இந்த ஆண்டு திராவிட இயக்கத்தினுடைய 100 நீதி கட்சியினுடைய ஆட்சியில இடப்பங்கீடு என்பது ஏறக்குறை 27, 28 இடப்பங்கீடு தரப்பட்டு விட்டது. ஒரு வேலை வாய்ப்பு என்றால் அந்த வேலை வாய்ப்பிலே எத்தனை பேருக்கு எவ்வளவு இடப்பங்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 50 வந்த பின்னால் இதெல்லாம் செல்லாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இந்த சட்டம் அதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்த அந்த வகுப்புவாரி பிரேரித்துவம் என்கிற அந்த இடப்பங்கீட்டின் மூலம் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் அதற்கு செல்ல முடியாது என்று ஒரு பார்ப்பன கும்பல் இங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பின்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் பிசிகளுக்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கீடு என்பதை கிடையாது என்ற அடிப்படையில் அதை தள்ளுபடி செய்கிறது. அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்கிறது. கிளந்தெழுந்தது தமிழ்நாடு. தந்தை பெரியார் அறிவிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு இணைந்து போராடுகிறது. பெரியார் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டு மாணவர்களை வீதிக்கு வாருங்கள் என்று அறிவிக்கிறார். தமிழ்நாடே போர்க்கோளம் பூண்டு எழுகிறது. அங்கே டெல்லியில மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார். நாமெல்லாம் சொல்கிறோமே நேரு. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு போர்க்கோளம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது. அதை பார்த்து அன்றைக்கு டெல்லி மிரண்டு போய் என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் 15/4. இந்த 15/4 வந்த பிறகுதான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்துணை மாநிலங்களிலும் அங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடு இடப்பங்கீடு என்பதுதான் வந்தது. இப்படி போராடி 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 இந்தியை எதிர்த்து நாம் சொல்கிறோம், இந்திய ஆதிக்கத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்று நம்முடைய தோழர் கூட சொல்கிறார்கள். ஆனால் இந்தி என்பதே எந்த ஒரு தேசிய இனத்துக்குமான தாய்மொழியே இல்லை. இந்தி என்றது ஆதிக்க மொழிதான். இந்தியே எதிர்க்கப்பட வேண்டியது. இந்திய ஆதிக்க மொழி. இந்தியை எதிர்த்ததன் மூலமாக இந்தியை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் செய்ததன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு ஒப்பிக்கல்வி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தந்தை பெரியார் ஒரு காரணம். கல்வி நிலையங்களிலே இடப்பங்கீட்டை உறுதி செய்வதற்கு தந்தை பெரியார் தான் முக்கியமான காரணம். இப்படி நிறைய கல்வி பற்றிய விஷயத்திலே அடுக்கிக் கொண்டே போகலாம். தந்தை பெரியார் இன்னொன்றையும் சொன்னார் தோழர்கள். நாம் விரும்புகிற ஆட்சி வருமானால், நமக்கென்று ஒரு நாடு அமையுமானால், அவர் சொல்கிறார், இந்த தேர்வு முறை இருக்கிறது இல்லையா, தேர்வு முறை, இந்த தேர்வு முறையவே ஒழித்து கட்ட வேண்டும் என்று தந்தை பெரியார் ஒரு இடத்துல பேசுகிறார். அது பரீட்சையை ஒழிச்சு கட்டுறது பெரியார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர் சிறப்பு சொல்கிறார், ஒருவன் வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று அவன் நினைத்தால், வழக்கறிஞருக்கு படிக்க வேண்டும் என்று நினைத்தால், அவனை நேரடியாக வழக்கறிஞருக்கு படிக்க வையுங்கள். ஒருவன் மருத்துவராக வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவனுக்கு எதில் ஆர்வமோ அதை செயல்படுத்துங்கள். ஆனால் என்ன பண்றான், ஒரு நுழைவுத் தேர்வு என்று ஒன்றை நடத்தி அந்த நுழைவுத் தேர்வின் மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்ற பெயரில் இதிலே யார் போய் உட்கார்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் பார்ப்பன கூட்டம் போய் உட்கார்ந்து கொள்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியில் நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு நல்ல ஆட்சி நாம் விரும்புகிற நாடு அமையுமே ஆனால் இந்த தேர்வு முறையெல்லாம் முதலில் ஒழித்து கட்ட வேண்டும். இது ஏதோ நான் சொல்லவில்லை, பெரியார் சொன்னார். அன்றைக்கு சொல்லும் போது சேர்த்து சொன்னார், மேற்குலக நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, பல நாடுகளிலே தேர்வு என்ற முறையே கிடையாது. இப்படி கல்விக்காக தந்தை பெரியார், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தந்தை பெரியார் எடுத்த முன்னெடுப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர் போட்ட
அந்த எடுத்த போராட்டங்களில் அவர் முன்னெடுத்த அந்த அடிகளிலே நாம் இன்றைக்கு அடியோடு நடந்து கொண்டிருக்கிறோம். இதை மீண்டும் பாவலரே ஒன்றை சொல்வார், 3000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுப்பதற்கான வேலையை தடுத்து நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒரு பாடல் இருக்கிறார். ஒரே நோக்கம் தான் இந்த கும்பலுக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அப்படி நம்மை மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். நீ பட்டியலில் வீட்டு பிள்ளையா, படிக்காத, படிக்க வராத, உனக்கு தகுதி தரம் இருக்கணும். நீட் என்பது நீட் எடுத்துக்கங்க. நீட் என்பது தகுதி திறமை இருக்கிறவங்க மருத்துவராக முடியும், மற்றவங்க மருத்துவராக. தகுதி திறமை என்ற பெயரில் நீட்டில் நடந்த அந்த முறைகேடுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். நாம் சொல்லவில்லை நீட்டில் முறைகேடு அல்ல, நீட்டே முறைகேடு. நீட்டே முறைகேடு. நீட்டே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரானது. அனிதா 1176 மதிப்பெண் பெற்றிருந்தும் அனிதாவால் மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியல. நாங்கள் அதான் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு நீட் ஒழிப்பு பரப்புரை இயக்கம் என்று தொடர் இயக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய பிரச்சாரத்துடைய நிறைவு பொதுக்கூட்டம் அது சனிக்கிழமை பல்லாவரத்தில் நாங்கள் நடத்துறோம். அப்ப நீட் என்பது என்ன? தகுதி திறமை என்ற பெயரில் நம்முடைய பிள்ளைகளை வடிகட்டி ஓரமாக ஒட்டாக வைக்க நம்மால் மருத்துவராக முடியும். அப்போ நீட்டு தேசிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? எல்லாவற்றிலுமே தகுதி திறமை தேர்வு. பேசும்போது சொன்னார்கள் இது ஒரு குலக்கல்வி திட்டம். இதையும் தந்தை பெரியாரையே நினைவு கூற வேண்டும், பெரியாரையே நாம் போட்ட வேண்டும். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவேன் என்ற பெயரில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து நின்று முறியடித்தவர் தந்தை பெரியார். 3000 பள்ளிகளை என்ற ராஜாஜி மூடிய போது அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார். இப்படி இதை எல்லாவற்றையும் நாம் இந்த நம்முடைய தந்தை பெரியார் போன்றவருடைய போராட்டங்களின் மூலமாக நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் இல்ல 100-150 வருஷம் பின்னால போறோம் என்று சொல்லி நம்மை தகுதி திறமை என்ற பெயர்ல அவன் சொல்றான் 3, 5, 3+5+5+4 என்று சொன்னால் ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்வு. 3ஆவதுல ஒரு தேர்வு, 5ஆவதுல ஒரு தேர்வு, 8ஆவதுல ஒரு தேர்வு. அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க 8வது 5வது 6வது 7வது 8வது போகும்போது உங்களுக்கு எந்த எதிரி படிப்பு வரலையா, நீ உங்க அப்பா பானை செய்யற வேலை தெரியுமா, பானை செய்ய முடிவெட்ட போ, செருப்பு தைக்க போ, இது மாதிரி வேலை. அப்ப மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வந்து நம்ம எல்லாம் பின்னோக்கி செல்வதற்கான அந்த வேலை தான் குலக்கல்வி திட்டம் தான் ஆனது. புதிய கல்விக் கொள்கை. ஒரு நபர், ஒரு மனிதன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க எங்க ஊர்ல, அவர் இன்றைக்கு அந்த பல்லாவரத்தில் உங்களுக்கு தெரியும், பல்லாவரம் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் மணிமாறன். அந்த மணிமாறன் தோழர் முதல்ல தொடக்கத்தில் படிச்சது என்ன தெரியுங்களா? அவர் பிஇ படித்தார், பிஇ டிகிரி படித்தார். அதில் ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரி மாணவராக இருந்தார். அவரு அடுத்து அவருக்கு ஒரு சிந்தனை வருது, நாம் ஏன் வழக்கறிஞர் படிக்க கூடாது? திரும்பி வழக்கறிஞர் படிக்கிறார். படிச்சு இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர், மக்களுக்காக வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞர், பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கிறார். இவரை பத்தி நான் ஏன் பேசணும்? ஒரு மனிதனுக்கு யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு அந்த சிந்தனை இருக்கிற, நாம் இதுவாக வேண்டும், நாம் அதுவாக வேண்டும் என்ற சிந்தனை எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஒருவன் 10வது படிக்காம இருக்கலாம், கல்லூரியில போய் மிகப்பெரிய ஒரு டாக்டராக மாறலாம். ஒருவர் கணினி அறிவியல் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் அடுத்து கணினி அறிவியல் படிச்சுக்கிட்டே இருக்கிறவருக்கு வேற விஸ்காம் மீது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். எப்படி வேண்டுமானாலும் என்ன மாற்றம் என்பதெல்லாம் மாறாது. தனக்கு எது சிறப்பானது என்று ஒருவன் தேர்ந்தெடுக்கிறானோ அதை தேர்ந்தெடுப்பதற்கு கால எல்லையே கிடையாது. ஆனா அந்த புதிய கல்விக்குள்ள என்ன பண்றான்? 3வது 4வது 5வது படிக்கிறியா, உனக்கு படிப்பு வரலையா, என்ன பண்ண, பானை செஞ்சு டெய்லர் வேலை கற்றுக்கோ என்று அவனை கழித்து கட்டிவிட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல எதையுமே செய்ய முடியாது. அப்ப பள்ளிக்கூடங்களிலிருந்து வெளியேற்றுகிற வேலை பார்ப்பன கும்பலுக்கு சாதகமான வேலை.
அதனால்தான் தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை என்பது நாங்கள் சொல்கிறோம், இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அவர் வைத்திருக்கிற கல்விக் கொள்கை என்பது ஒரு பார்ப்பன பணிய சாம்ராஜ்யத்தினுடைய கல்விக் கொள்கை. இது ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கான கல்விக் கொள்கை. அது RSS அறிவியலுக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை. 51 அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அறிவியல் மனப்பான்மையை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றாருமா? பஞ்சதந்திர கதைகளை வெளியிடுவோம். அப்புறம் இந்த நீதி போதனை கதைகள், பஞ்சதந்திர கதைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பஞ்சதந்திர கதை, இந்த பஞ்சதந்திர கதைகளில் எந்த கதையாவது மனித நேயத்தோடு, அன்போடு, ஏமாற்றாமல், நேர்மையாக ஒரு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று எந்த பஞ்சதந்திர கதையாவது சொல்லி கொடுத்துருக்கானா? நமக்கு முதல்ல 1வது போன உடனே ஒரு கதை, அது பஞ்சதந்திர கதைங்கிற ஒரு கதை தான். பாட்டி வடை சுட்டுருந்தா, காக்கா மேல உட்காந்து பார்த்து இருந்துச்சு. உடனே காக்கா என்ன பண்ணிச்சு? அந்த வடையை எடுத்து திருடின்னு அப்படியே ஓடி போச்சு. போய் மரத்துல உட்காந்துருச்சு. உட்காந்தோடனே நரி வந்துச்சு. நரி நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு. காக்கா அந்த மூக்க வாயில அந்த வடையை எடுத்து கீழே பாட்டு பாடாம வடை கீழே வந்துச்சு. நரி எடுத்து ஓடி போச்சு. இல்லைன்னா ஒன்று திருட கத்து கொடுக்குறான், பாட்டிக்கிட்ட இருந்து திருட கத்து கொடுக்குறான். ரெண்டாவது என்ன கத்து கொடுக்குறான்? ஏமாத்தி எடுத்துட்டு போகுது. இதுதான் அந்த பஞ்சதந்திர கதைகளோ இலோபதேச கதைகளோ முழுக்க முழுக்க மனித நேயத்தையோ, அன்பையோ, சகோதரத்துவத்தையோ, சமநீதியையோ எதையுமே சொல்லிக் கொடுக்காத கதைகள். இந்த கதையெல்லாம் இதில் வைக்கணும். அப்புறம் வேத புராண கல்விகளுக்கு முக்கியத்துவம் தரணும், வேத புராண இதிகாச கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். அப்ப நாம் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்று 51 ஒரு புறம் சொல்கிறது. இந்த மோடி போன்ற பாசிஸ்டுகள் ஒரு புறத்தில் இப்ப என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? அன்றைக்கே பாருங்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கிறது, வேதத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கிறது. என்னடான்னு கேட்டா, இந்த மாதிரி பிள்ளையாருக்கு யானை தலைவலி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி சொன்னா, மனுஷன் தானே, மனுஷன் என்னுடைய தலை எவ்வளவு, அந்த பட்டம் விட்டம் ஆறாம் எவ்வளவு ஒட்டிய கழுத்து, பிள்ளையாராக இருந்தா கூட 52 இன்ச்சு இருந்தா கூட என்னுடைய கழுத்து விட்டு 6 எவ்வளவு இருக்கும்? ஒரு யானையினுடைய அந்த தலை அது எவ்வளவு இருக்கும்? அது கொண்டு போய் வச்சா எப்படா மேட்ச் ஆவாதுங்க? எப்படா உட்காரும்? யானை குட்டியாவே இருந்தாலும் 52 வயசு கேள்வனா என் வேலையில உட்கார வச்சு உட்கார மாட்டேன். அப்போ என்ன இது பிளாஸ்டிக் செஞ்சிருக்கு. அப்புறம் என்ன சொல்றது? இது மாதிரி இப்ப நடக்கக்கூடிய அந்த செயற்கை முறையில கருத்தரிக்கிற முறையெல்லாம் இருக்கு. எப்படான்னு பார்த்தா, மகாபாரதத்துல காந்தாரி புள்ளப்பட்டா, காந்தாரிக்கு கண்ணு தெரியாது, குருடி. அப்புறம் அந்த அம்மா இது பண்ணிச்சு. காந்தாரி புள்ளப்பட்டா எப்படி புள்ளப்பட்டா? காந்தாரிக்கு குழந்தைய பிறக்கலைங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க கறிக்கடைக்கு போனீங்கன்னா, பீச் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா, அப்படியே தக 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 தகன்னு தங்க மாதிரி மின்னும் அந்த மாட்டுக்கறி, அப்படியே கேக் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அப்படியே தக 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 தகன்னு மின்னும். அந்த ஒரு கேக் பீஸ் அப்படி எடுத்துட்டு வீட்டுல வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பீஸ் தாங்க காந்தாரிக்கு. அந்த ஒருத்தன் வியாசர் என்ன பண்றான்? அதை 100 பீஸ் போட்டு, எப்படி ஒரு பீஸ 100 பீஸா போட்டு 100 பானையில போட்டு ரசம், மோர், தயிர், குழம்புலாம் ஊற்றி, அந்த 100ன்னா என்ன? 100 பேர் கௌரவம் பாரு. இங்க என்ன இருக்குது? இந்த மாதிரி இந்த முறைகள் ஆர்டிபிஷியலா செயற்கை முறையிலே இந்த முறைகள் எல்லாம் இங்க உருவாகி இருக்குது என்று யார் பேசுறா? மோடி. ஆனால் தந்தை பெரியார் அன்றைக்கே சொன்னார், 56 சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வருங்காலத்தில் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆணும் பெண்ணும் தேவையே இல்லை, குழந்தையை பெற்றெடுத்து விட முடியும். அப்படி ஒரு நிலைமையில விஞ்ஞானம் நோக்கி நகர்ந்து போகணும்னு அன்னைக்கு சொன்னார் பெரியார். இந்த செல்போன் வச்சுக்கோங்க, இந்த செல்போனை பத்தி அன்னைக்கே பேசியிருக்காரு. இன்றைக்கு வெளிநாடுகளில் இன்னைக்கு கூட ஒரு கருவை எடுத்து
ஆணுடைய பின்னலோடு சேர்த்து இன்னொரு கருப்பையில வைத்தால்தான் குழந்தை வளர்க்கும். இது ஒரு முறை அது. ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டிலே கண்டுபிடிக்கிறார்கள் தோழர்களே, ஒரு பெண்ணே தேவையில்லை, ஒரு கருப்பையே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு செயற்கை முறையில உருவாக்கி ஒரு குழந்தையை பெறுவதற்கான ஒரு ஏற்பாடெல்லாம் வந்திருக்கு. அதான் இது எப்படி இருக்குது, அறிவியல் கண்டுபிடிப்புகள் முன்னோக்கி போகும். அந்த பெரியார் சொன்னார், அவர் சொல்லும்போது இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து பெரியார் என்று ஒரு வைத்தியக்காரன் பேசிக் கொண்டிருந்தான் என்று அன்றைக்கு மக்கள் பேசுவார்கள் என்று பெரியார் சொன்னார். அது என்ன பொருள் சொன்னார் தெரியுமா? 50 ஆண்டுகள் கழித்து இங்கே அறிவியல் வளர்ச்சி வந்து மூட நம்பிக்கையெல்லாம் தகர்த்து போய் அறிவியல் மனப்பான்மையோடு நாமெல்லாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும். அப்படி உருவாகும் போது இப்ப நம்ம சொல்றோம்ல, காந்தாரி அது இல்லங்கள்லாம் போராடிக்கிறாங்களா? உண்மையா என்ன சொல்ற? அப்படிலாம் நடந்துதான். அப்படி நம்ம ரொம்ப ஆச்சரியமாகும், அதிசயமாகும். இல்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் என்று அதான் நம்ப முடியாதுதான். ரோட்ல நடமாடவே முடியாது வைக்கத்துல. அதற்கு அந்த பெரியார் அங்கே போய் போராடி 2 முறை கடுங்காவல் தண்டனை பெற்று கை காலிலே விலங்கு குத்தப்பட்டு சிறையில இருந்துதான் அந்த ரோட்ல நடக்கிறதுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தாராம். சூப்பராக அப்படிலாம் நடந்துதான். ஆமா நடந்தது. இன்றைக்கு கூட வாலாசா வல்லவன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் என்று வைக்கத்தில் அந்த வீதியில முழக்கம் போட்டு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சா இப்படிலாம் நடக்காது, இப்படிலாம் மாறிடும். ஆனால் தந்தை பெரியார் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அவர் என்ன சொன்னார்? இந்த சமூகம் அறிவியல் அடிப்படையில் மாறிவிடும். மாறிவிட்டு போது என்ன இருக்கும்? பேசினா ஒரு பைத்தியக்காரன் பேசினான்னு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? நம்மை மீண்டும் மீண்டும் பின்னோக்கி ஈர்த்து செல்வதற்கான ஒரு வேலை. அப்ப இந்த வேத புராண இதிகாச கருத்துக்களை இதில் திரிப்பது, புலக்கல்வி திட்டத்தை திரிப்பது, கல்வியிலிருந்து வெளியேற்றுவது, கார்பரேட்டுகளுக்கு தாரை பார்ப்பது, அரசியலமைப்பு சட்டத்திற்கே இப்போது இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு கூறு என்ன சொல்கிறது? கல்வி உரிமை என்பது அடிப்படை உரிமை. கல்வி கற்பது என்பது அவருடைய அடிப்படை உரிமை என்று அரசியல் சொல்லியிருக்கு. ஆனால் இவரோட இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கலாம், நமக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி இருக்குது, 4 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி இருக்குது, 7 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது. இதை எல்லாவற்றையும் உழைத்து கட்டிவிட்டு ஒரு பலாரமா மாற்றுகிறாங்க. கல்வியை தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கான வேலையை அவன் செய்கிறான். அவன் கல்வியிலிருந்து ஏற்கனவே கல்வியிலிருந்து அரசு வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? மக்கள் அரசு என்பது கல்வி, மருத்துவம் போன்றவற்றை அரசே நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அப்ப இதிலிருந்து மொத்தமாக அரசை வெளியேற்றிவிட்டு அவன் தனியாருக்கு தாரை வார்த்த ஒரு வேலை. ஒரு புறத்திலே ஒரு அதான் சொல்றான், பூய்மாதான் சொல்லுவோம், பார்ப்பன பணியா சாம்ராஜ்ய கல்வி சொல்லி பணியாக்களுக்கு அந்த கல்வியை தாரை வார்ப்பதும், இன்னொரு புறத்திலே பார்ப்பனியத்தை திரிக்கிற பார்ப்பனிய பணியாளருடைய நலனுக்காக மட்டுமல்ல, பார்ப்பன பணியா சாம்ராஜ்யம் என்று சொல்வது ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக, ஒரு ஒற்றை தேசத்தை, ஒரு ஒற்றை இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான ஒரு கல்வி மொழியால். சரி, பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை இந்துக்களுடைய நலனுக்காக இந்து கூட பெரும்பான்மை இந்து நாமா இந்துக்காக நாம இந்து ராஷ்டிரம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம கூட ஏற்கனவே போயிடலாமா? இல்லை தொடர்ல. இந்து ராஷ்டிரம் என்பது அது ஒரு பார்ப்பன ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்று சொல்வது அவன் விரைவுக்கு எண்ணக்கூடிய 3% இருக்கிற பார்ப்பன கும்பலுக்கான பார்ப்பன ராஷ்டிரத்தை கல்வி கொடுக்கலாம். அதனால்தான் அன்பார்ந்த கல்வி என்பது எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்னால், பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் போராடி 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 நாம் இந்த நிலையை நோக்கி வந்து அடைந்திருக்கிறோம். இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஒரு இடத்துல முன்னோக்கி பாய்ச்சல்கள் இருக்கிறது. அதை பின்னோக்கி இருப்பதற்காக ஒரு வேலை அந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது.
இந்த ஆர்எஸ்எஸ் மோடி கும்பலினுடைய அந்த கனவு இல்லையா, ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலுடைய 2000 ஆண்டு கனவு, ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு திட்டம், அந்த திட்டத்தை அந்த முறையிலேயே கீழே வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தந்தை பெரியாருடைய இந்த பிறந்த நாளில ஆரிய பார்ப்பனியத்தை வேறெடுக்க நாம் உறுதியேற்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். தோழர்கள் நிறைய பேர் பேசணும், நம்ம தோழர்களே பேசுறாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை, ஏன் பிள்ளைன்னு சொல்றீங்க? அந்த பிள்ளைய நாயகர் மண்ணாங்கட்டி அதெல்லாம் போகணுன்றதுக்காக அவரை கட்டாங்க. நம்ம சொல்றேன் வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய பிறந்த நாள். என்ன வாவு சிதம்பரம் பிள்ளை, வாவு சிதம்பரனா என்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஆரிய பார்ப்பனியத்தை சித்தரித்த சூரியன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில இந்த ஆர்எஸ்எஸ் மோடி கும்பலினுடைய பார்ப்பன ராஷ்டிர கனவை தகர்த்தெறிவதற்கு என்றென்றைக்கும் தந்தை பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார். அந்த வகையில் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.